சேதுபந்தா வித்வான் யோஜனா அப்படின்னா என்னன்னா, பொதுவாகவே இந்த ஐஐடி மாதிரியான பெரிய கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறது வந்து ஒரு பெரிய கனவா இருக்கு இன்னைக்கு மாணவர்கள் கிட்ட. அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரி பெரிய ஐஐடி நிறுவனங்கள்ல நீங்க படிக்கணும், இல்ல ஆராய்ச்சிகள மேற்கொள்ளணும்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஜேஇஓ, கேட்டோ இந்த மாதிரி எந்த தேர்வுகளுமே எழுதியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்புல நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் 12ஆம் வகுப்பு படித்திருக்கணும்னே அவசியம் கிடையாது. இது எதுவுமே பண்ணாம எப்படி நம்ம அதுலலாம் சேர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வெறும் 5 வருஷம் ஒரு குருகுலத்துல போய் படிச்சு, உங்களுடைய குரு நீங்க குருகுலத்துல 5 வருஷம் படிச்சீங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் குடுத்தா மட்டும் போதும். நீங்க ஐஐடி மாதிரியான மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்க முடியும். கேட்கும்போது நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மை. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பங்கள்லாம் பூர்த்தி பண்ணி அனுப்பலாம். அதோட அந்த விண்ணப்ப தேதியும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். இப்ப அப்படி ஐஐடி நிறுவனங்கள்ல போய் சேரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் செஞ்சு குடுக்குறாங்க, சலுகைகள் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒரு முதுகலை மாணவரா இருந்தா, மாசத்துக்கு உங்களுக்கு 40,000லிருந்து 65,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. அதே இது வருடத்துக்கான ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு 1,00,000 குடுக்குறாங்க. நீங்க முனைவர் பட்டம் படிக்கிறதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னா, வருடத்துக்கு உங்களுக்கு 2,00,000 ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. இதே மாரி 65,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ கிட்டத்தட்ட 18 வகையான பாடப்பிரிவுகள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவியலையும், புராணத்தையும் சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. மொட்டை தலைக்கும், முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? புராணங்கள் அப்படிங்கிறது வெறும் கட்டுக்கதைகள் தான். ஒரு சிலருக்கு அது ஒரு நம்பிக்கையா இருந்தாலுமே கூட, அது குறித்த எந்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இப்ப வரைக்கும் கிடையாது. ஆனா அறிவியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ, அது மட்டும் தான் அறிவியல்ல சேர்க்கப்படும். அப்படி இருக்கும்போது, இது 2யுமே எப்படி சேர்க்க முடியும்? இது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே உதவித்தொகைகள் கிடைக்காம இருக்கும்போது, நெறைய போராட்டங்கள நடத்தி தான் இந்த உதவித்தொகைகளையும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா, இப்படி எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒருத்தருக்கு குறைந்தபட்ச ஒரு அ அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாம, வெறும் குருகுலத்துல படிச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே, இவ்வளவு ஒரு சலுகைகள அள்ளி குடுக்குறது அப்படிங்கிறது, அப்பட்டமா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தையும், இந்த கல்வி முறையவே மொத்தமா காவிமயமா ஆக்கணும் அப்படிங்கிறதையும் தான் வெளியில சொல்ல வருது.